டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் பசுபதி சார் அவரோட படத்துல அவரோட குரல்லே அவர் டப்பிங் பண்றாரா? ஏன்னா ரீசெண்டா அவரோட பேட்டி பார்த்தேன். அதுல அவர் பேசும்போது அவரோட குரல் வேற மாதிரி இருந்தது. இது ரெண்டுத்துல எது அவரோட குரல்னு சிங்கப்பூர்ல இருந்து சரவணன் வீரையா கேட்டிருக்காங்க. பசுபதியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலேருந்து அவருடைய சொந்த குரலில் தான் படங்களில் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு யாரும் பின்னணி குரல் கொடுக்கறதில்ல. சில சமயம் பேட்டிகள்லையும் படத்துலையும் பார்க்கும்போது அவருடைய குரலில் லேசான வித்தியாசம் தெரியும், அவ்வளவுதான். தனுஷை டைரக்ட் பண்ண ராயன் இட்லி கடை, இது ரெண்டுத்துல எது பெரிய வெற்றி படம்னு பொள்ளாச்சில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தனுஷ் நடித்த இட்லி கடை, ராயன் ஆகிய இரு திரைப்படங்களில் மிகப்பெரிய வசூலை செய்த படம்னா அது ராயன் தான். பொதுவாகவே தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆக்ஷன் படங்களுக்கு தானே கூடுதல் வரவேற்பை தருகிறார்கள். எம்என் நம்பியார் சார் கூட நீங்க சேர்ந்து நடிச்சிருக்கீங்களா? அவர் கூட பழகுன அனுபவத்தை ஷேர் பண்ண முடியுமான்னு திருமுல்லை வாய்ந்த சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. நம்பியார் நடித்த ஜல்லிக்கட்டு, புதிய தீர்ப்பு ஆகிய 2 படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். இதில் புதிய தீர்ப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் நம்பியாரோடு அதில் எனக்கு எந்த காட்சியும் கிடையாது. அவரும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையலை. ஆனால் ஜல்லிக்கட்டு படத்தில் நானும் ஒரு பிரதான வில்லனாக நடித்ததுனால நம்பியாரோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நம்பியார் மாதிரி ஒரு நடிகரை பார்ப்பது என்பது மிகவும் அரிது. அவருடைய திறமையை வச்சு நான் அதை சொல்லலை, பழகும் தன்மை வச்சு சொல்கிறேன். அவர் ஒரு அசாத்திய திறமைசாலி அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அதை தாண்டி பழகத்தில் அப்படி ஒரு எளிமை. எத்தனை வருஷத்து நடிகர் அவர். அவருடைய சீனியாரிட்டிக்கு முன்னால் பார்த்தா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் சர்வ சாதாரணமாக சகஜமாக சிரித்து பேசுவார். அதுதான் அவர்கிட்ட உள்ள தனிப்பெரும் குணம். எம்ஜிஆர் சார் நடிச்ச சர்வாதிகாரி படம் தமிழ் தெலுங்கு இருமொழியிலையும் எடுக்கப்பட்ட படமான சின்ன மூணார்ல இருந்து பிரசாத் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த படங்களில் 2 மொழிகளில் உருவான ஒரே திரைப்படம்னா அது ஜெனோவா திரைப்படம் மட்டும்தான். அந்த திரைப்படம் மலையாளம், தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் உருவானது. அதுக்கு பின்னால் எந்த 2 மொழி படத்திலும் எம்ஜிஆர் நடிக்கலை. சர்வாதிகாரி படத்தை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க தமிழ் படம் தான். படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னாலே தெலுங்கில் மொழி மாற்றம் செய்து இந்த படத்தை வெளியிட்டார். ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்குள்ள கம்பாரிஷன் பண்றது தேவையா? அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதான பண்ணுவாங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நடிகர் நடிகளை ஒப்பீடு செய்து பேசுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்றது தான் என்னுடைய கருத்தும். ஆனால் பொதுவாகவே இந்த குணம் நம்மகிட்ட ஊறி இருக்க. நம்ம வீட்டில் பையன் படிக்கலைன்னா ஏன்டா சரியாக படிக்கலைன்னு எந்த காலத்தில் நம்ம கேட்டிருக்கோம். பக்கத்து வீட்டு பையனை பாரு, இன்னும் சூப்பராக படிக்கிறான், நீ எப்படி படிக்கிற, உங்கள் அக்கா எப்படி படிக்கிறா பாரு, நீ எப்படி படிக்கிற, இப்படி தானே கேட்டு நம்ம பழகிட்டோம். இந்த ஒப்பீடு தான் நடிகர் நடிகளை பொறுத்தவரையிலே இன்றைக்கும் தொடர்கிறது. முதலா எந்த தமிழ் நடிகை தமிழ் படங்கள்ல ஆண் வேஷத்தில் நடிச்சாங்க அண்ட் அது என்ன படம்னு நியூ ஜெர்சில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்த பெண்மணின்னா டிபி ராஜலட்சுமியை சொல்லலாம். தமிழ் சினிமாவினுடைய முதல் கதாநாயகி டிபி ராஜலட்சுமி தான். அவர் தான் ஆண் வேஷத்தில் நடித்த சாதனையை முதல்ல செய்தவர். மிஸ் கமலா அப்படின்ற படத்தில் தான் ஆண் வேஷத்திலே அவர் நடித்திருந்தார். இந்த மிஸ் கமலா படத்தை பொறுத்த வரைக்கும் டிபி ராஜலட்சுமி எழுதி, இயக்கி, தயாரித்து நடித்த திரைப்படம் அது. சிவராஜ்குமாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற நட்பை பற்றி சொல்லுங்கன்னு பொள்ளாச்சில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கன்னட நடிகர் ராஜ்குமாரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி அவருக்கும் என்ன நல்லா தெரியும். அந்த அளவுக்கு தான் எங்களுக்கிடையே நட்பு இருக்கிறது. கன்னட பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவருடைய வீட்டுக்கு 2-3 முறை நான் போயிருக்கேன். அப்போ சிவராஜ்குமாரை சந்திச்சிருக்கேன். இப்போ பல பட விழாக்களில் அவரை பார்த்து பேசியிருக்கிறேன். டியூட் படம் பார்வையாளர்களுக்கு ஒரு அருமையான செய்தியை வழங்கியிருக்கு. ஆனால் அது வழங்கும் விதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியுதான்னு திண்டுக்கல்ல இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. டியூட் படத்தில் அவர் சொன்ன கருத்து தானே இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கிறது. டைரக்டர் மாரி செல்வராஜ் சார் பிரசாந்த் சாரை வச்சு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கோவில்பட்டியிலேருந்து ஸ்டீஃபன் கேட்டிருக்காங்க. மாரி செல்வராஜ் பிரசாந்த் இயக்குவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சமீபத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு யாரோடெல்லாம் இணைந்து பணியாற்றணும் அப்படின்னு மாரி செல்வராஜ் ஒரு பட்டியலே வச்சுருக்காரு. சிவாஜி கணேசன் சார் நடித்த படங்களில் டி.கே. சண்முகம் சார் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜி நடித்த கப்பலோட்டிய தமிழ் படத்தில் சுப்பிரமணிய சிவாவாக நடித்தவர் டி.கே. சண்முகம் தானே. நயன்தாரா மேம் நடிக்கிற ராக்காய் படம் இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு பொள்ளாச்சிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ராக்காய் திரைப்படத்தை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்றது தான் அந்த தயாரிப்பு குழுவினுடைய திட்டமாக இருக்குது. ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய பல மொழிகளில் ஒரே நேரத்தில் அந்த படத்தை வெளியிட அவர்கள் திட்டமிட்டிருப்பதனால டிசம்பருக்குள்ளே அது வெளிவந்து விடுமா அப்படின்ற சந்தேகமும் எனக்குள்ளே இருக்கிறது. தமிழ்ல அதிக திரைப்படங்கள்ல பணியாற்றிய ஒப்பனை கலைஞர் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. அதிகமான திரைப்படங்களுக்கு ஒப்பனை கலைஞராக பணியாற்றிய பெருமை சுந்தரமூர்த்திக்கே சொந்தமானது. ஆரம்பத்தில் ஜெமினேசனுக்கு ஒப்பனை கலைஞராக இருந்தவர் தான் சுந்தரமூர்த்தி. அந்த காலத்திலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
சிநேகிதி அப்படின்ற படத்துக்கு நான் தான் பத்திரிகை தொடர்பாளர். அந்த படத்தில் ஜெமினி நேசன் ஒரு கதாநாயகனாக நடித்தார். இன்னொரு கதாநாயகன் ரவிச்சந்திரன். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெற்றது. அப்போ ஏறக்குறைய 10 நாட்கள் ஜெமினி நேசன், சுந்தரமூர்த்தி ஆகியோரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. லோகேஷ் கனகராஜ் சார் காலத்துல இருந்து படத்துல பழைய பாடல்களை யூஸ் பண்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு மலேசியால இருந்து ஷான் கேட்டிருக்காங்க. பழைய பாடலில் பயன்படுத்தலாம், அளவோடு பயன்படுத்தினா ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5-6 பழைய பாடல்களில் ஒரு படத்தில் போடுறாங்க. தமிழ் சினிமால குறை இல்லாத படம்னா நான் கமல்ஹாசன் சார் நடிச்ச அபூர்வ சகோதரர் படத்தை தான் நான் சொல்வேன். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேசவன் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அபூர்வ சகோதரர் படத்தை குறையில்லாத படம் அப்படின்னு சொல்ல முடியாது, குறைவான குறைகள் உள்ள படம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். குறைகள் இல்லாத படம் இது வரைக்கும் வெளியாகவே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. தமிழ் ஆடியன்ஸ்லாம் வேற இண்டஸ்ட்ரி படத்தை பார்த்துட்டு தமிழ் டைரக்டர்ஸ்லாம் வேற இண்டஸ்ட்ரி படத்தை பார்த்து கத்துக்கணும்னு சொல்ற இதே ஆடியன்ஸ் தான் தமிழ் படங்கள்ல புது அட்டம்ஸை ட்ரை பண்ண போது இதே ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணாம இப்போ வந்து குறை சொல்றது சரியா? இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு பெங்களூர்ல இருந்து வினய் கேட்குறாங்க. நம்முடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அவங்க எதிர்மறையாக விமர்சிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பல முறை நேர்மையாக விமர்சித்த ரசிகர்கள் இருக்காங்க. சித்ரா சார், நீங்க முதல் முறையா தியேட்டருக்கு போயிட்டு பார்த்த படம் எதுன்னு தென்காசில இருந்து சக்திவேல் கேட்டிருக்காங்க. நான் திரையரங்குக்கு சென்று பார்த்த முதல் திரைப்படம்னா அது எம்ஜிஆர் நடித்த குலேபகாவலி திரைப்படம் தான். அந்த படத்தை ஒரு முறை பார்த்ததோடு நான் நிற்கலை, ஏறக்குறைய 80-90 முறை பார்த்தேன். ஆற்காட்டில் நான் இருந்தபோது என்னுடைய சகோதரர் அங்கே காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். அதனால் திரையரங்குக்கு நான் படம் பார்க்க போனால் என்கிட்ட டிக்கெட்டே வாங்க மாட்டாங்க. அதனால் பல முறை அந்த படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஆற்காடு இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர். அங்கே எப்போ இந்த சந்தனக்கூடு விழா நடந்தாலும் குலேபகாவலி படத்தை தான் திரையிடுவாங்க. அப்பவும் திரும்ப அந்த படத்தை பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடித்த படம் குலேபகாவலி. சினிமால எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு சொல்றாங்களே, அவங்களோட வேலைகள் என்னன்னு சொல்ல முடியுமான்னு திருச்சியிலேருந்து சரண் கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்றவர் தயாரிப்பாளருடைய பிரதிநிதி தான். தயாரிப்பு நிர்வாகிக்கு கொஞ்சம் மேலே, தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் கீழே, அவ்வளவுதான். கிம்பிள் ட்ரைபாட்லாம் வரதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணாங்க கேமராவை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு மதுரையிலேருந்து லதா கேட்டிருக்காங்க. இந்த கிம்பிள் ட்ரைபாட்லாம் வரதுக்கு முன்னாடி பலருடைய தோள்கள் மேலே உட்கார்ந்து இந்த ரவுண்ட் ட்ராலி ஷாட்டெல்லாம் பல கேமராமேன் எடுத்திருக்கிறார்கள். அது நானே கண்கூட பார்த்துருக்கேன். தமிழ் சினிமால பேன் செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பக்த விதூர் அப்படின்ற படம் தான் தமிழிலே தடை செய்யப்பட்ட முதல் திரைப்படம். இந்த படம் 1921ஆம் ஆண்டிலே வெளியானது. இது ஒரு மௌன படம். அதற்கு பின்னால் பேசும் படத்தில் முதலாக தடை செய்யப்பட்ட படம்னா அது நடிகர் சிவா கணேசன் அறிமுகமான பராசக்தி திரைப்படம். அந்த படத்திலே கனல் கக்குகின்ற வசனங்களை கலைஞர் எழுதியிருந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அவருடைய புரட்சிகரமான வசனங்கள் தான் அந்த படத்துக்கு தணிக்கை அதிகாரிகள் தடை வழங்குவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. அதற்கு பின்னாலே சில காட்சிகளை மாற்றியும் சில காட்சிகளை வெட்டியும் மீண்டும் தணிக்கை செய்து அந்த படத்தை வெளியிட்டார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் தினம் சிவாஜி எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க நடிகர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் அந்த இடத்தை பிடிப்பதற்கு முன்னாலே எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் அவர் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது அப்படின்றது பலருக்கும் தெரியாது. ஒரு காலகட்டத்தில் அவரை திரையுலகிலிருந்து ஒழிப்பதற்காக பல சதிகள் நடந்தன. அப்படிப்பட்ட ஒரு சதியினுடைய வெளிப்பாடு தான் திருப்பதி கணேசா கோவிந்தா என்ற முழக்கம். திருப்பதி கோவிலுக்கு போய் பாலாஜியை கும்பிட்டுட்டு வந்தார் அப்படின்றதுக்காக அந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பலை அவருக்கு எதிராக வீசியது. எனக்கு எதிராக நடந்த அந்த சதியை முறியடித்தது அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி தான். திருப்பதி கோவிந்தா கணேசா என்று எப்போ எனக்கு எதிராக குரல் எழுப்பினார்களோ அன்றைக்கே திருப்பதி வெங்கடாஜலபதி என் மீது முழு அருளையும் பொழிந்து விட்டார். அந்த எதிர்ப்பு முழக்கம் தொடங்கிய நாளிலிருந்து எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே நேரம் கிடையாது. ஸ்டூடியோக்குள்ளேயே இருந்தேன். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டுகள் நான் வேலை செய்தேன். அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல, மனைவியை பார்க்க முடியல, என்னுடைய குழந்தைகளை பார்க்க முடியல. ஸ்டூடியோலேயே இருந்தேன். நான் நடித்த எல்லா படமும் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன. ஒருவேளை அவங்க திருப்பதி கணேசா கோவிந்தா என்று சொன்னதுனால்தான் நான் இந்த வெற்றிகளை எல்லாம் பெற்றேனோ என்னவோ. அதற்கு முன்பு கட்சி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். என்னை திமுகவினர் ஒதுக்கி வைத்த சம்பவத்திற்கு பின்புதான் என்னுடைய நாடக வேலைகளையும் திரைப்பட வேலைகளையும் நான் ஒழுங்காக செய்தேன், வெற்றி பெற்றேன் என்று தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.